விஜயராகவன்கிற செய்தியோட ஹனுமான் அசோகவனத்துக்கு வருகிறார். விழுந்து சேவித்தார். சொல்லிட்டார் விஷயத்தை. ராமன் ஜெயித்து விட்டார். பிரஹர்ஷேண அவருத்தாசா வியாஜஹாரண கிஞ்சன. ஒரே மகிழ்ச்சி வெள்ளம். அதனால வாயை திறந்து பேச்சே வரல. ரொம்ப சந்தோஷப்பட்டாலும் தொண்டை அடைச்சிரும், ரொம்ப வருத்தமா போயிட்டாலும் தொண்டை அடைச்சிரும், பேசவே வராது. சீதைக்கு ஒரே மகிழ்ச்சி. அதனால ஆனந்தத்துல பேசவே இல்லை. ஹனுமான் கேட்கிறார், போன தரம் வந்திருக்கச்சே நிறைய பேசினீரே தேவி, அப்ப இத்தனைக்கு நீர் துன்பத்தில் இருந்தீர், இப்ப நல்ல செய்தி ராமன் ஜெயிச்சுட்டான்னு வந்து சொல்றேன், இப்ப போய் ஒண்ணுமே பேச மாட்டேங்கிறேன், அடியேதான தப்பு பண்ணிட்டேனோ, ஏதான அபச்சாரப்பட்டுட்டேனா, இருந்தா க்ஷமித்தருள வேண்டும்னு கேட்டார். ஹனுமன்னு, நீர் ஒரு அபச்சாரம் படலை, அத்தனை உபச்சாரம் பண்ணிருக்கீர். ஆனா எனக்கு உனக்கு ஏதானு கொடுக்கணும்னு தோன்றது. நான் பிறந்த வீட்லையும் இல்லை, புகுந்த வீட்லையும் இல்லை. பிறந்த வீடு பெரிய ஜனகனுக்கு பெண்ணு, புகுந்த வீடு பெரிய தசரதனுக்கு நாட்டு பெண். எவ்வளவோ பெரிய சொத்துக்காரி, ரெண்டு இல்லையே. எங்கோ காட்டுல நடுவுல ரெண்டு பேர் சரித்திரம் பார்க்கணும். ஒரு தசரதன் ஓஹோ என்று புத்திரகாமேஷ்டி பண்ணி 4 பிள்ளைகளை பெற்று அவர் இந்த உலகத்தை விட்டு நீத்தி போகும்போது 4 பேரும் கூட இல்லை. பிறந்த இடத்துலயா பெரிய ஜனககுல சுந்தரி, புகுந்ததா தசரதனுக்கு ஒரு குறவும் இல்லை, கோசல தேசத்தினுடைய பட்ட மகிழ்ச்சி. இப்பேற்பட்ட பெருமை இருந்து ஒரு அசோகவனத்திலே ஹனுமான்கிற வானரோத்தமன் வந்து உதவிக்கு கேட்டு நிற்கணும்னால் இதுதான் சம்சாரத்தினுடைய நிலைமை. ஆனானப்பட்ட ஸ்ரீமன் நாராயணனே கீழே வந்தா கூட இந்த பூமி வெறுமை விடாது. அது படுத்துற பாட படுத்தித்தான் தீரும். இது அவர்களை படுத்துறா நான் சொல்ல வரல, நாங்களே கீழே வந்து இவ்வளவு படைச்ச உங்க பாடு எவ்வளவுன்னு பார்த்துக்குங்கோ. இதுதான் அவர்கள் நம்ம கொடுக்குற செய்தி. நம்ம உடனே சரி சரி ராமனுக்கு சீதைக்குமே கட்டம் போல் இருக்கு, நான் தேவையில்லைன்னு விடுவேன். இதையா சொல்றது? ராமன் சீதைக்கு ஒரு கட்டம் இல்லை, கர்மமும் இல்லை. அவர்கள் வந்த இடத்துல இப்படியெல்லாம் படுறோம். சம்சாரத்தை கண்டு பயந்து ஜாக்கிரதையா இருந்துக்கோ. கரணம் தப்பினா மரணமா போயிடும். ஒழுங்கா அனுஷ்டான ஆச்சாரத்தோட இரு, நல்ல பண்புகளோட இரு, ஞானத்தோட இருன்னு சொல்ல வர்றார்கள். சீதையின் இடத்துல ஹனுமான் சொல்லிட்டார், தேவி தேவடியிருக்கு வந்து அடி எனக்கு ஏதோ கொடுக்கணும்னு தான் ஆசையா இருக்கு, அப்படின்னா ஒன்று தாருமே. நான் ஒரு பிரார்த்தனை வைக்கிறேன். இந்த 700 பேர் உண்மை எவ்வளவு தூரம் கட்டம் கொடுத்துருக்கா, நான் பெரிய உருவத்தை எடுத்துட்டு 700 பேரை என் கைக்குள்ள வச்சு அப்படி ரசம் பிழியிற மாதிரி பிழிஞ்சு கொண்டுடுறேன். இதுக்கு தேவரி அனுமதி கொடுத்தா போறன்னு பிரார்த்திக்கிறார். சீத்தை பார்த்தவள் நிச்சயமா இதுக்கு மட்டும் நான் ஒத்துக்கிறதா இல்லை. பாபானாம் வா சுபானாம் வா வதாருகானாம் பிளவங்கம காரியம் கருணம் ஆரியன நகச்சின் அபராத்தியதி. அடுத்த வார்த்தை நம்பவே மாட்டீர்கள், ஏ குரங்கேன்னு கூட்டா. யாரை பார்த்து? நவவியாக்கரண பண்டிதன், சச்சிவோத்தமன், அமாத்தியோத்தவன், ராமதூதன், ராமதாசன், இன்னுமே பாக்கி இல்லை 32 அடி 320 அடி எல்லாத்தோட இருக்கார். அவ்வளவு பெரிய பக்த ஆஞ்சநேயரை பார்த்து பாப்பானாம்பா சுபாராம்பா வதார்கானாம் பிளவங்கமா. பிளவங்கமான வானரமே, குரங்கேன்னு அர்த்தம். அத்தியா கடைசியில உனக்கு புத்தி இல்லைங்கிறத காட்டுட்டியே. நேத்து வரைக்கும் அவன் சம்பளம் கொடுத்தான், என்னை துன்புறுத்தினார்கள். இன்னிலிருந்து விபீஷணன் சம்பளம் கொடுக்க போறான், இவர்களே எனக்கு அலங்காரம் பண்ண போகிறார்கள். அதனால எய்தவனை விட்டு அம்பன் வந்து லாபம் இல்லை. இவர்களை ரட்சிக்கிறேன் நான் ஏற்கனவே உறுதி அளிச்சிருக்கேன்னா சீதை. எப்போதுங்கிற கேள்வி வரும். திரிஜட்டா சொப்பன விற்த்தாந்தம்னு கேள்விப்பட்டிருப்பேன். திரிஜட்டை தான் சொப்பனம் பார்த்துட்டு, சீதே பயப்படாதே, உனக்கு ஒரு ஆபத்தும் இல்லை, 2 பக்கம் நடந்ததை பார்த்தேன். கோவேறு கழுதியில் செம்புள்ளி கரும்புள்ளி குத்தப்பட்டு தலை மொட்டையடிச்சு எண்ணெயை பூசிண்டு ராவணன் தெற்கு நோக்கி போவதை கண்டேன். பெரிய பெரிய குதிரைகள் பூட்டின பெரிய தேரிலே பட்டாடையெல்லாம் அணிந்து கொண்டு உன்னை அருகிலே அமர்த்தி வைத்து கொண்டு ராமன் வடக்கு நோக்கி போவதையும் பார்த்தேன். இதுதான் நான் சொப்பனத்துல பார்த்தது. அதனால உனக்கு நல்லதுதான் நடக்க போறது, கவலைப்படாதே அப்படின்னு சீத்தையின் இடத்துல சொன்னா சமாதானம் அடைந்தாள். அவளுக்கு திடீர்னு காட்டுல கிடைத்த கைங்கரியத்தை பார்த்தீர்களா? விபீஷணனுக்கு உறவோ அனலான் ஒத்தி, சரமான் ஒருத்தி, இது அந்த திரிஜட்டை. அம்மா தங்க பொண்ணு 3 பேர் விபீஷணனுக்கு. விபீஷணன் சீதையை பார்த்ததே இல்லை. ஆனா தம் உறவுக்காரிகள் 3 பேரை வச்சு சீதா மாதாவுக்கு எப்பேற்பட்ட கைங்கரியம் போட்டார். இந்த பக்கமே அவன் வந்ததே இல்லை. அவன் அங்கு போயிட்டார். குடும்பத்தோட தான் இல்லவே இல்லை. தான் போய் ராம கைங்கரியத்துல இருந்து தன் குடும்பத்தார் எல்லாரையும் சீதா கைங்கரியத்துல வச்சிருக்கணும்னா அது எப்பேற்பட்ட பாக்கியம். அது அவனுக்கு கிடைச்ச பாக்கியம். அதுக்கு தான் விபீஷணன்னு சொன்னேன். தனக்கு இந்த பக்கத்துல சீதைக்கும் கைங்கரியம், தனிமையிலே வாடின சீதையை மாற்றினான். அந்த பக்கம் ராமன் தனிமையில வாடுறார், போய் மாத்துறார். குடும்பமா சேர்ந்து கைங்கரியம் பண்றது என்ன சாமானியப்பட்ட விஷயமா? தனியா கூட பண்ணிவிடலாம். இந்த உபன்யாசத்துக்கு எத்தனை பேர் கணவன் தனியாகவும் மனைவி தனியாகவும் வந்திருக்கிறீர்கள்? உங்களுக்கு ஆசையா இருக்கும். நான் எத்தனையோ தடவை சொல்லியா எடுத்து அவர் வருவதில்லை. நானும் பார்த்து பார்த்து வந்து கேளுங்க நல்லதுதான்னு சொல்லி பார்த்துட்டேன், வர்றதில்லை. இது மனைவி புலம்பி பார்த்துருக்கேன்,
கணவன் புலம்பி பார்த்ததே இல்லை, போய் சொல்ல மாட்டாரோன்னு எனக்கு தெரியாது. அதனால இவளா இருந்தா போய் சொல்லி கோவிலுக்கே அப்படித்தான். பக்தி எதுக்கா இருந்தாலும் தர்மபத்தினி தான் முதல்ல வரா. அவ பார்த்து தெரிஞ்சுட்டு வீட்டுல போய் சொல்லி பார்க்கறா. வந்தா நல்லது, வராவிட்டால் என்னன்னு பண்ண முடியும். பஞ்சசம்ஸ்காரம் பண்ணிட்டு வர்றவாளே ஆச்சாரணத்துல வந்து நான் பண்ணிக்கணும்னு தெரிஞ்சு போச்சு சுவாமி, உடைய ஒரு உற்சவம் வேற வருது, சித்திரை திருவாதிரை, அடியனுக்கும் பஞ்சசம்ஸ்காரம் பண்ணிக்கணும்னு ஆசை, அவரிடத்துல சொல்லி சொல்லி பார்த்துட்டேன், ஏனோ கேட்பதில்லை, தனியாக பண்ணி கொள்ளலாமான்னுவா. பண்ணி கொள்ளலாம், அதனால ஒண்ணும் இல்லை. ஆனா கூட சேர்ந்து பண்ணிட்டு அது இப்ப இந்த விபீஷணன் கிடைச்ச பாக்கியம். அவனுக்கு இந்த பக்கத்துல 3 பேரை வச்சு தான் அந்த பக்கத்துல போய் சீதா தேவிக்கு நல்லது எடுத்து சொல்லிட்டார். அப்போ அவ அதோட நிறுத்தல, சீதையை சமாதானப்படுத்தினதை நிறுத்தாமல் பக்கத்துல இருக்கிற ராட்சசிகளை பார்த்து உங்களுக்கு ஒரு ஜாகிரதை செய்தி சொல்லுகிறேன். நாளைக்கு விபீஷணன் ஜெயிச்சுட போறான், ராமன் ஜெயிப்பார். இவ தேவதேவ திவ்ய மகிழ்ச்சியா ராமனோட போட போறா. அப்ப உங்க நிலைமை என்னான்னு யோசித்து பார்த்தீர்களான்னு கேட்டால் அதுகளுக்கு என்ன பெரிய ஞானமா பக்தியா? ஏதோ சம்பளம் கொடுத்துருக்கா, அடின்னு சொன்னா அடிச்சுன்னு இருக்கா. இது மாத்தி இந்த மாதிரி கேள்வி கேட்டோன்னே நடுங்கியே போயிட்டா. முகமெல்லாம் அப்படியே பயத்துல வெளிரி போச்சு. அப்ப சீதை, இத்தனைக்கு ராட்சசிகள்லாம் சரணம்னு சொல்லவே இல்லை, நீதான் என்ன ரட்சிக்கணும்னு சொல்லவே இல்லை. அவர்களுடைய வெளிரின பார்வை, தீனமான குரல், அதை பார்த்த உடனே இவர்கள் சரணாகதர்கள்னு சீதை முடிவு செய்து கொள்ளுகிறாள். பண்ணவே இல்லை அவர்கள். விபீஷண சரணாஜி பண்ணியிருக்கார், காகாசுரன் சரணாஜி பண்ணியிருக்கார். ஆனா ஒரு பார்வை, பார்வையிலேயே இறக்கப்படுற பார்வை, தீனமான பார்வை, அதை பார்த்துட்டு சீதை சொன்னது அவோச்சத்து எதி தத்து தத்யம் பவேயம் சரணம் ஹிவஹா. இதோ என்னிடத்துல சரணம்னு சொன்னார்களே, நாளை ஒருவேளை நான் இவர்களை காக்க வேண்டிய தேவை ஏற்படும் போது அபயம் அளிக்கிறேன், இப்போதே இவர்களை ரட்சிக்கிறேன், உறுதி கூறுகிறேன்னு சீத்தை சொல்ல, திருஜேட்டை பார்த்து அங்கேயான இந்த மாதிரி ஒத்தியை நீங்க பார்த்திருக்கீங்களா, இவளை விட்டுட்டு உங்களுக்கு யாரு சரண்யாக கிடைக்க போகிறாள் என்ன திருஜேட்டை அவர்களுக்கு நல்லதுக்கு சொல்ல. அப்பவும் அவளுக்கு புரியல. என்ன பயம் என்னன்னால் இவ எப்படி சொல்லுவோ, ஒருவேளை ராவணன் நாளைக்கு ஜெயிச்சுட்டா யார் படுறது. அதனால வாயே திறக்கல. ரெண்டும் நல்லதா போச்சு. ஒரு பக்கம் நாங்க எதுவும் பேசல, இன்னொரு பக்கம் சீத்தை தானா கொடுத்துருக்கா, அதையும் வாங்கி வச்சுப்போம், இதையும் பேசாம இருந்துப்போம், நாளைக்கு யார் ஜெயிக்கிறாளோ பார்த்துப்போம். தேர்தல் வருதுன்னா அதுக்கு வாக்கு மூலங்கள்லாம் கொடுக்குவா, நிறைய வாக்குறுதிகள்லாம் கொடுப்பா. ஜெயிச்சாலும் அவ சொல்லியிருக்கிறது அப்படியே உண்மையா இருக்கணும். மொத்தமா தோத்துட்டாலும் நாங்க அன்னைக்கே சொன்னமே அப்படித்தான்னு சொல்றாப்புல இருக்கணும். அதுக்கு ரொம்ப பேச்சு சாமர்த்தியம் வேணும். இப்ப பேசுறச்சேவே நாளைக்கு தோத்தாலும் இப்ப நான் பேசினது ஒத்து போகணும், நாளைக்கு நான் ஜெயிச்சாலும் இப்ப பேசினது ஒத்து போகணும். அது எப்படித்தான் பேசுறாளோ சுவாமி, நான் இத்தனை சாத்திரம் படிச்சாலும் அந்த மாதிரிலாம் பேச வர மாட்டேங்கிறது. ஆனா எப்படியோ அவ மட்டும் பேசுறா, தைரியமா பேசுறா. நமக்கு ஒரு விஷயம் ஏதான்னு தெரியல, நீங்க ஒன்ன கேட்டுட்டு புரியலன்னால் கொஞ்சம் வெட்கி தலை குனியும்படி இருக்கும். அதை பத்தி கவலையே படாம இல்லாத ஒன்ன ஓஹோன்னு திரிக்கிறதுக்கு தெரிஞ்சிருக்கணும்னா அது சாமர்த்தியம் போல் இருக்கு. சீதைக்கு அந்த சாமர்த்தியம் இல்லை, ராமனுக்கு அந்த சாமர்த்தியம் இல்லை. நேர சத்தியத்தை சொன்னாள். அவோச்சத்துக்கு எதி தத்து தத்யம் பவேயம் சரணம் கிவஹா. ஒருவேளை நாளைக்கு இது நடக்குமானால் நான் ரட்சிக்கிறேன்னு சொல்ல அது நடந்து விட்டது. இப்ப நம்ம பார்த்து இந்த சரித்திரத்துல அதானே நடந்தது. ஹனுமார் இவா மொத்த பேரையும் கொல்லணும்னு கேட்கிறாள். ஆபத்து வந்துடுத்து ராட்சசிகளுக்கு. அன்னைக்கே சீதை அபயப்பிரதானம் பண்ணியிருக்கிறாள். நேர ஹனுமானை தடுத்து, ஒரு நாளும் ஒத்துக்க மாட்டேன் ஆஞ்சநேயா, இவர்களையா கொல்வது, வேணுமானால் ராவணனிடத்தில் வீரத்தை காட்டு, இவர்கள் என்ன தப்பு செய்தார்கள். அப்ப சீத்தை சொல்றது, நான் யோசிச்சு பார்த்தேன், இது வரைக்கும் நீ ராமனைத்தான் பார்த்திருக்க, சீதாராமனை பார்த்தது இல்லை. என்ன வித்தியாசம்னால் ராமனை பார்த்ததுனாலதான் 700 பேரை கொல்லட்டுமான்னு கேட்டுட்டாராம். சீதாராமன்னு தெரிஞ்சிருந்தா கொல்லணுங்கிற பேச்சே வந்திருக்காராம். இல்லையே, நான் ராமதூதனாச்சேன்னு சொன்னார். இருக்கட்டுமே, நீ சீதாராம தூதன் இல்லையே, நீ இது வரைக்கும் ராமதாசன், ராமதூதன், இனிமேத்தான் சீதாராமதாசன், சீதாராம தூதன். அது இருந்ததுன்னா தான் மன்னிப்புங்கிறது என்னன்னு தெரியும், கருணைங்கிறது அப்பதான் என்னன்னு புரியும். அவர் எப்ப பார்த்தாலும் கடுகடுன்னே பார்த்துட்டு இருக்கிறவர், அவரோட மட்டுமே நீர் சம்மந்தம் வச்சுட்டு இருக்கீர், இனிமேத்தானே நம்மை பார்த்திருக்கிறீர் என்ன சீத்தை சொல்ல, ஹனுமானும் ஓ இது வரைக்கும் நம்ம ராமன் ராமன் நினைச்சிருந்தோம், இன்னைக்கு தான் நமக்கு பெருமையே கிடைச்சது. சீதையினுடைய கட்டாட்சத்துக்கு தனி சிறப்பு. ராமனிடத்திலேருந்து ஹனுமார் முதல்ல சீதையின் இடத்துல வந்தார், வந்து கைகூப்பி வணங்கினார். தான் ஆறுன்னு சொல்லியிருக்கணுமா, நான் தூதோகம் ராமஸ்ய, ராமதூதன் நான், தம் உரிமை, தம் பட்டம், தூதங்கிறது ஒரு பட்டம் தானே, அது ஒரு வேலைக்காக கொடுக்கப்பட்ட உரிமை, தூதோகம் ராமஸ்யன்னு சொன்னார். சீதை ஏற இறங்க பார்த்தா, தாசன்னு சொல்லாம தூதன்னு சொல்றாரே, ராமன் சரியா பாடம் எடுக்கல போது அப்படின்னு அப்பவே நினைச்சுட்டார். சரின்னு சீதையினுடைய கட்டாட்சத்தை பெற்றார். இக்கரையிலேருந்து ஹனுமார் அங்க போயிட்டார்.
போன உடனே கை கூப்பிண்டு தாசோகம் கோசலேந்திரஸ்யன்னு சொன்னார். நான் கோசலேந்திரனுக்கு தாசன். உடனே ராமன் லக்ஷ்மணனை பார்த்துட்டார். சீதையை கண்டுபிடிச்சாச்சு லக்ஷ்மணா. இன்னும் சொல்லவே இல்லை. அவர் செய்தி சீதையை கண்டேன்னு சொல்லவே இல்லை. அதுக்குள்ள ராமன் கண்டுபிடிச்சிட்டாரு. என்னால் போறச்சே தூதன்னு போனான், வரச்சே தாசன்னு வரான். அவ கட்டாட்சம் பெற்றிருந்தால்தான் இது நடக்கும் அப்படின்னு ராமனே புரிஞ்சுன்னு கொண்டாடி இருக்கணும்னால் என்ன ஏற்றம் இருக்கணும்? ராமனால திருத்த முடியாத ஹனுமானை திருத்தணும்னு சொல்லலை. அவரே ரொம்ப வசந்தவர் தான். இருந்தாலும் அந்த துளி திருத்தம் இருக்கே. தான் இன்னும் தூதோகம் ராமஸ்யன்னு சொல்றதுல இருந்து தாசோகம் கோசலேந்திரஸ்யன்னு மாறணும்னால் அது சீதாதேவியனுடைய கட்டாட்சம். முதல்லேருந்து கடைசி வரைக்கும் ராமாயணம் முழுக்கவே அந்த சீத கட்டாட்சம் தான் உள்ளதே. சீதையோட சேர்ந்து ராமன் பெரிய பெருமாளை வணங்குவதற்கு போகிறார். மறுநாள் பொழுது விடிஞ்சா பட்டாபிஷேகம். வசிஷ்டாச்சாரியர் சொல்லி நம்ம இப்ப நேர கீழே அயோத்தியா காண்டத்துக்கு போயிட்டோம். நம்ம இருந்தது யுத்த காண்டத்தினுடைய கடைசி. அங்கே ஹனுமானிடத்திலிருந்து சீதை 700 பேரை ரட்சித்து விட்டாள்ங்கிற சரித்திரம் பார்த்துட்டோம். ஆகவே சீதாராமர்கள் எப்படிப்பட்டவர்கள்னு பார்த்துங்கோ. தனியா சீதை இல்லை, தனியா ராமன் இல்லை, இருவருமான சேர்த்திக்கு கைங்கர் மணவனும் சீதை ராமனும் 2 பேரும் பிரதான சமம். அதை விட ராமனை காட்டிலும் பல மடங்கு சீதை உயர்ந்தவள். உயர்ந்தவள்ங்கிறதான் ராட்சசிகளிடத்தில் காட்டினாள். ஏன்? சரணாகதி பண்ண விபீஷணனுக்கும் காகாசுரனுக்கும் ராமன் அபயமளித்தார். சரணம்னு சொல்லாத ராட்சசிகளை கூட தன்னிடத்துல 7 மாசம் 9 மாசம் துன்பம் கொடுத்திருக்கிற 700 பேருக்கு நன்மை அளித்தாள்னால் சீதாராமர்ங்கிற இடத்துல ராமனை காட்டில் சீதை வசந்தோடலையா? அதனாலதான் பராசரப்பட்ட சாதிக்குச்சே லகுதரா ராமஸ்ய கோஷ்டி கிருதா. ராம கோட்டி தாழ்ந்ததான், சீதா கோட்டி உயர்ந்ததுன்னுட்டார். இப்பதான் சுவாமி நிம்மதியாச்சு. நீர் ஆரம்பிக்கச்சே எதையோ சொல்லிட்டு இருந்தீரா, என்னவோன்னார். ஒரு என்னவோவும் இல்லை. அதுக்கு தான் அப்போலேருந்து விண்ணப்பிச்சுட்டு இருக்கேன். யார் எல்லாத்தையும் எழுதியிருக்காளோ அவர்கள் நல்லவர்கள், நம்பி ஆகணும். யாரும் ஊடகத்துல இன்னைக்கு போடுறாளுங்கிறதுக்காக பார்த்துட்டோம்னால் நமக்குன்னு வாழ்ந்து நமக்குன்னு மடிந்து நமக்குன்னு இத்தனை பிரமாணங்கள் கிரந்தங்களை எழுதி வச்சுட்டு வாழ்க்கை மூச்சே நமக்காக வாழ்ந்தவா 100கணக்கானவர்கள் பாரத தேசத்தில் இருக்கிறச்சே, யாரோ இன்னைக்கு காசுக்காக இத்தனை எழுதிட்டு இருக்கிறது பார்த்துக்க முடியும்? எந்த ரிஷியாவது ஒரு நயா பைசா நம்மகிட்ட வாங்கியிருப்பாரா? எதுவான்னு இவ்வளவு தூரம் உங்களுக்கு நல்லதா எழுதி வச்சுட்டு போயிருக்கேனே, எனக்கு ஒரு தொகையை அனுப்பிச்சு விடுங்கோ. யாரான்னு இன்னி வரைக்கும் சொல்லியிருக்காரா? ராமாயணம் படிச்சு முடிச்சா ஒரு 10 ரூபா வால்மீகிக்கு அனுப்பணும். கல்கண்டு திராட்சை பழம் அதை வச்சு இன்னைக்கு ராம ஜனனமா ராமாயண புஸ்தகத்துக்கு பிரசாதத்தை கண்ட்ரோல பண்ணுங்கோ. இன்னைக்கு தான் அங்குளிய பிரதானம். அதுக்கு கட்டம் வச்சிருப்பாளோ இல்லையோ. 9 நாள் ஸ்ரீராமாயணம் நடக்கிறதுனால் அன்னன்னைக்கு அந்த கிரந்தத்தை வச்சுட்டு அதுவே ராமன், அதுவே சீதை, அதுவே ஆஞ்சநேயர். அவரா இருந்தா எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர கிருதம் அஸ்தகாஞ்சலி பாஷ்பவாரி பரிபூர்ணலோச்சனம் மாருதியும் நமத ராட்சசாந்தகம். எங்க ராமாயணம்னு கதை இருந்தாலும் ஹனுமார் வந்து உட்காந்து வரான். கண்லேருந்து ஜலஜலமா கொட்டுமா, பேசுறதுக்கு நாக்கே எழும்பாதான், கைகாலெல்லாம் தொட நடுங்குமா. அவருக்கு ஆஞ்சநேய சுவாமிக்கு பேசவே முடியாத நடுங்குவர்னால் அவர் இங்க உட்காண்டிருக்காருன்னு நினைச்சா நமக்கு பேச்சே வராது, நிற்க கூட தோணாது, உட்கார தோணாது. ஆனா அவர் அமர்ந்து கேட்டுருக்காருன்னா உலகத்திலே இருக்கார், இந்த லோகத்தை விட்டு போகவும் இல்லை. ஸ்னேகோமே பரமோராஜன் தொய் நித்தியம் பிரதிஷ்டிதா பக்திஷ நியதாவீர பாவோ நான்யத்திர கச்சதி. வைகுந்தத்துக்கு நான் வரலே, பூலோகத்திலே இருக்கிறேன்னு ஆஞ்சநேயர் இருக்கிறது எதற்கு? கும்பகோணத்துக்கு போனா ராமசுவாமி கோவில் இருக்கு, அப்படியே தத்ரூபமா எழுந்தொழிருப்பார். இவ்வளோ பெரிய பட்டாபிஷேக ராமர். இந்த பக்கத்துல லக்ஷ்மணன் வில்லு பிடிச்சிருப்பார், 2 வில்லு வச்சுருப்பார். ராமனுடைய வில்லையும் பட்டாபிஷேகத்தன்னைக்காவது தான் வேலை செய்யக்கூடாது இல்லையா? அதனால தன்னுடைய தொண்டர் இடத்துல கொடுத்துட்டார் போல இருக்கு. அவர் வச்சுக்க மாட்டார், தான் மட்டும்தான் அப்படி அபயமா இருப்பார். ராமனுடைய வில்லு தன்னோட வில்லு 2ஐயும் சேர்த்து லக்ஷ்மணன் தான் வச்சுருப்பார். பக்கத்துல சீதை, இந்த பக்கம் ஆஞ்சநேய சுவாமி உட்காந்துருப்பார். கையில எழுத்தாணி ஓலைச்சுவடியோட ராமாயண புஸ்தகம், தம்புரா மீட்டிண்டு ராமாயணத்தை பாடிட்டே இருப்பார். யார் கேட்டதுன்னால் அவ 2 பேர் தான். நம்ம எங்க கேட்கிறோம்? கேளுன்னா நாம கேட்கல, அப்ப யார் கேட்கலாம்? சீதை ராமன் தான் திருப்பி கேட்கணும். சீதாராமர்கள் கேட்கறதுக்குன்னே ஸ்ரீராமாயணம். மிதிலை செல்வி உலகுய்ய திருவயிறு வாய்த்த மக்கள் செம்பவளத்திரள்வாய் தன்சரித கேட்டான்னு குலசேகரால் பாடினார். இந்த சரித்திரம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். லவகுஷர்கள் கானம் பண்ண ராமன் ராமாயணம் கேட்டார்னு கேள்விப்பட்டிருப்பீள். அது ராமன் ராமாயணம் கேட்டு உயிர்ப்பித்தது. அவருக்கு போன உயிரே வந்தாப்புல இருந்தது. அதே போல சீத ராமாயணம்